விக்கிரகங்களுக்கு விலகி இருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. விக்கிரக வழிபாடு என்பது சிலை வழிபாடு மாத்திரம் இல்லை. எந்தெந்த காரியங்கள்லாம் தேவனுக்கு முக்கியத்துவப்படுத்தாம தேவனை பின்னுக்கு தள்ளி அந்த காரியங்களை நம்ம ஆளுகை செய்கிறோதோ அது எல்லாமே விக்கிரகங்களா இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மெட்டீரியலிஸ்டிக் பிளஸிங் வந்து ஒரு பெரிய தடையா இருக்கு. ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான எதிர்காலம் குறித்து அதிகமா யோசிப்பதனால கவலை பெறுகிறது, வியாதி பெறுகிறது. இதனால சமாதானம் இழந்து தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இன்றைய காலத்தில் இருக்கிறது. நம்முடைய சுயத்தை முன்னிறுத்துவது, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை, எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன் என்று சொல்லியும் நம்மளுடைய சிந்தை நம்மளுடைய பழைய செல்ஃப் திங்கிங் பேஸ்ல இருந்தாலோ இல்ல லாஜிக்கல் திங்கிங்ல போகும்போது அது நமக்கு விக்கிரகமா மாறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் கையில் இருக்கிற பெரிய விக்கிரகம் மொபைல் போன், சோசியல் மீடியா தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அதிக மகிமையும் நேரத்தையும் திருடுகிறது. பல கட்டுக்கதைகளும் பல பொய்களையும் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம மைண்டை குழப்புகிறது. ஆனா இந்த சோசியல் மீடியால நம்ம தேவ வசனத்தை ஆராயும் பொழுது, தேவ வசனங்களை தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவும் பிறக்கிறது. ஆகவே நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவ வார்த்தையை நம்ம முன்னிறுத்தும் போது எல்லாவித விக்கிரகத்திலிருந்தும் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம்.